ஹாய் டியர் வீவர்ஸ். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஏறுறப்ப நான் வீடியோ எடுக்கல. ஸோ இறங்குறப்ப வந்துட்டு வியூ காட்டிடுவோம். ஓகே, திஸ் இஸ் புக்கிட் குலிங் ஐயாம் டாப் ஹில்ஸ் விச் லொக்கேட்டட் இன் நியர்பை கோம்பா. ஓகே, புக்கிட் குலிங் ஐயாம்னு சொல்லுவாங்க. நியர்பை கோம்பாவில் இருக்குது இந்த ஹைக்கிங் ஸ்பாட். ஓகே, ஸோ இப்போ நான் இறங்க போகிறேன். ட்ரெயில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓகேலா, ரொம்ப டஃப் இல்லை. We have the short leg. No, it's have the short leg. You run it, Ami. Apa? Will you go up? No. I've been there. அந்த குணம் பார்த்தீங்கன்னா சந்தைவா இருக்கும். அந்த குணம் ரொம்ப அருமையான ஒரு வியூ. அதாவது 7 மணி 7:30 மணி காலையில் வந்தீங்கன்னா இந்த வியூ வந்துட்டு சன்ரைஸ் வரும். சன்ரைஸ் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நார்மலி இங்கே நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க. நார்மலி இங்கே நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கோ டவுன்லா. நான் வரப்போ வீடியோ எடுக்கல, மேலே இறங்குறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு கோ டவுன்லா. இங்கேருந்து கீழே போவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கல் கொஞ்சம் தான் இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும் இறங்குறப்ப. பட் பார்த்து இறங்கணும். நான் கீழே இறங்கிட்டு ரிசியூம் பண்ணுறேன். பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ரொம்ப பேர் வந்துட்டு எங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த குணம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த வழியில் போவாங்க. கீழே ஆள் இன்னும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அவங்களுக்கு வழி விடுவோம். ஓகே, ரொம்ப வந்துட்டு பார்த்து தான் இந்த இடத்துக்கு போகணும். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பள்ளம், ரொம்ப பார்த்து இருக்கணும். ஓகே, ஓகே, வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இறங்குவோம். கல்லுலாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இறங்குறப்ப பார்த்து பிடிச்சி இறங்கணும். ஓகே, இந்த ட்ரெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் மீ இஸ் ஓகேலா. ஆனால் பிகினர்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அது நீங்கள் மெதுவாக வரணும். ஓகே, எனக்கு வந்து பழகிருச்சு, நிறையா வாட்டி வந்துட்டேன். பட் should not be a problem for me lah. Okay, so இதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். இறங்கிட்டோன்னே கல்லெலாம் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரெயில்ஸ் வந்துட்டு இறங்குறப்ப தான் எடுக்கிறேன். ஏறுறப்ப நான் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் ஏறுறப்ப ரொம்ப நாள் கழிச்சு வரப்போ எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு கல்
இதோட புஞ்சா பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது மேலே, அதுக்கும் மேலே போகணும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டவுன். எஸ் அம்மா, இந்த ஹைக்கிங் வந்துட்டு நீங்கள் சோலோவாக வரலாம். ஏன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், ரொம்ப தூரம் இல்லை. ஓகே, இந்த கல் இருக்குல்ல, இங்கே பார்த்தே இறங்கணும். ஏன்னா இந்த கல் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும், ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கல் பார்த்தே இறங்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நார்மல் தான். ஓகே, இங்கே ஒரே ஒரு இது, இங்கேயே கொஞ்சம் பார்த்து இறங்கணும். இந்த கம்பி பிடிச்சிக்கிட்டு நம்ம காலை கரெக்டாக வச்சு இறங்கணும். ஓகே, ஸோ நான் சொல்லலை கொஞ்ச நேரம் தானே. ஓகே, வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் நிழலாக நல்லா இருக்குது. இந்த நிழலில் நீங்கள் பாட்டு பாடிட்டே போகலாம். நிழல் போல வானம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஏறுவோம். அதுக்கப்புறம் தான் கல் வரும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இறங்குறப்ப வெரி ஈஸிலா. ஓகே, ரொம்ப சேலஞ்சிங்னு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இது ஓகே, பிகினர்ஸ் கேன் கம். ஓகே, பாதை எவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இறங்குறது தான், மெதுவாக இறங்கலாம். ஸோ ரொம்ப டஃப் இல்லை. ஓகேலா, ஓகேலான்னு சொல்லுவாங்களே. ஆல்ரைட், ஸோ ட்ரெயில்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் ஏறுறப்ப டயர்டாக இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு நீங்கள் சம்பவம் பண்ணலாம் உங்களோட ஜேர்னி. ஓகே, ட்ரெயில்ஸ் எப்படி இருக்குது? ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வழுக்கும், பார்த்தே வாங்க. ஓகே, ஹைக்கிங் ஷூ இருந்துச்சுன்னா ஹைக்கிங் ஷூ வாங்கி போடுங்க. பிகாஸ் ஹைக்கிங் ஷூ வந்துட்டு நீங்கள் வழுக்கிறப்பெல்லாம் வந்துட்டு அதோட தாப்பாக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹைக்கிங் ஷூ இருந்துச்சுன்னா ஈஸி. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் அங்கே போட்டு வர முடியாது, வழுக்கும். ஓகே, ஸோ இதுதான், இவ்வளோ தான் ட்ரெயில்ஸு. என்னடா அப்படியே சப்புன்னு முடிஞ்சுன்னு பார்க்குறீங்களா? எஸ், ட்ரெயில்ஸ் இவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னொரு ஹைக்கிங் நம்ம போவோம், அதையும் வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு வந்துட்டோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது, நான் காட்டுறேன். அப்படி இந்த கடை வந்துட்டு 6 மணிக்கு மேலே திறப்பாங்க. டின்னர் வந்துட்டு இங்கே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு. நேச்சர் க்ரீன்ஸ் வந்துட்டு சரௌண்டிங்ஸ் க்ரீன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாருங்க, ரொம்ப டஃப் இல்லை, ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸி. ஓகே, ஓகே, இங்கே வந்துட்டு படியும் இருக்குது, இந்த செட்டும் நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ படியில் போனீங்கன்னா அது முதல்ல நீங்கள் போகலாம். இங்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா ஷூ வழுக்கலைன்னா ஓகே. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹைக்கிங் ஷூ போட்டிங்கன்னா ஈஸி. ஹைக்கிங் ஷூ இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா ஏறுறப்ப கூட வந்துட்டு இந்த இடம் வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? எஸ்பெஷலி ரெய்னிங் டைமில், மழை நேரத்தில் வந்துட்டு வந்தீங்கன்னா வழுக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள். ஓகே, இல்லாட்டினா ஒரு காஃபியோ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இல்லை சில பேர் வந்துட்டு ஏறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கெல்லாம் கடை இருக்குது பாருங்கள், இந்த கடைலாம் நைட் திறப்பாங்க. ஸோ டின்னர் டைமில். ஓகே, நல்லாயிருக்கும். இங்கே பார்க்கிங் இருக்குது, இந்த கடையோட பார்க்கிங்கு. ஸோ ஹைக்கிங் போகிறவங்க இங்கே போட மாட்டாங்க, பிகாஸ் திஸ் பார்க்கிங் பிலாங்ஸ் டு திஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ அங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த கடை வந்துட்டு வக்து ஓப்ராசி போட்டிருக்கு. 3லேருந்து ஓகே, பாண்டுலேருந்து சப்து அஹட் சுத்தியுமோ. ஓகே, இஸ்னின் வந்துட்டு 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டைமிங் போட்டிருக்கு. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்லாம். ஹைக்கிங்கோட ஆரம்பம் ட்ரெயில்ஸ் இங்கே தான். ஓகே, ஸோ இது இறங்குனேன்னா
காடி பார்க்கிங் வந்துடும். காடி பார்க்கிங்கிட்ட போயிட்டேன்னா தென் முடிஞ்சு ஹைக்கிங் ஃபினிஷ். ஸோ இந்த ட்ரெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரெயில்ஸ் ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே நீங்களும் இங்கே வந்து ஹைக்கிங்கை வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புக்கெட் குலிங் ஐயாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோம்பா கிட்ட. ஓகே, முலாவாத்திலாம் தாண்டி ஜூ தாண்டி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோனாஸ் இருக்கும். லிங்காரான் குவந்தன் ஹைவே, ஐ திங்க் குவந்தன் ஹைவேலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஹைவே இருக்கும், பெட்ரோனாஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கிங்கோட ட்ரெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஹைக்கிங் வந்துட்டு முடிஞ்சு. இது வந்துட்டு ஜஸ்ட் மேடு தான். வரவங்க வந்துட்டு இந்த மேடு ஏறப்பே டயர்டாயிருவாங்க. ஏன்னா அந்த மேடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மோஸ்ட்லி பிகினர்ஸ்லாம் நான் ஏறினேன்னா வந்துட்டு நிற்க மாட்டேன், மொதவாக ஏறிடுவேன். பிகாஸ் எனக்கு பழகிருச்சு, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் நிறையா வாட்டி. ஓகே, மொதவாக ஏறி எனக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் மொதவாக ஏறுங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டே இருங்க, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வேகமாக ஏறினீங்கன்னா மூச்சு வாங்கிடும். பாதியிலே நீங்கள் ஏறிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஏற முடியாது, நின்றுவீங்க, டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பிகினர்ஸ் வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஏறுங்க. ஸோ தட் உங்களுக்கு டயர்டாக இருக்காது. ஏன்னா மசில் பெயின், காலெலாம் மசில் பெயின் வந்துடும். நான்லாம் வந்துட்டு வாட்டி ஏறுறப்ப எனக்கு மசில் பெயின், தென் மூச்சு வாங்குறது, ஏற முடியல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நார்மல் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வே இருக்குது நினைக்கிறேன், 4x4 வந்துட்டு போகிற வேன்னு நினைக்கிறேன். மேபி 4x4 ஆக்டிவிட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் வேலை. ஸோ இங்கே வந்துட்டு பிளாக் சோல்டியர்ஸ் ஃப்ளை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு இருக்குது, என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஓகே, இடம் நல்லாயிருக்கும். காலையிலேயே வரணும். ஆக்சுவலி வந்துட்டு காலையில் 7-7:30க்கெலாம் வந்தீங்கன்னா ஓகே, அந்த டைமில் வந்துட்டு சன்ரைஸ் ஒரு 7:30 மணி, 7:20, 7:30க்கெலாம் வந்துட்டு சூரிய ஒளி வரும் பாருங்கள். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சன்ரைஸ் வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ஒரு 7:40க்கு மேலே 7:50க்கு மேலே வந்தீங்கன்னா தென் வெயில் வந்துடும், ரொம்ப சூடாக இருக்கும். ஆனால் மேலே போனீங்கன்னா வெயில் இருக்குது, ஸ்டில் ஜில்லுனாக தான் இருக்கும். இங்கே ஒரு வே இருக்குது, ஆனால் இது எங்கே போகுதுன்னு தெரில. பார்த்து மேபி அங்கே உள்ளுக்கு ஏதோ கடைங்க லேண்ட்ஸ்கேப்பிங் கடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்க்கிங் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பார்க்கிங் வந்துட்டு நீங்கள் இங்கே போடலாம். பெட்ரோனாஸ் சரிதா? ஓகே, பார்க்கிங் இங்கே போடலாம். நீங்கள் அந்த பெட்ரோனாஸில் மேலே ஏறலாம். ஏறி பார்க்கிங் இங்கே போட்டு, சில பேர் கீழே போட்டுருவாங்க பார்க்கிங்கு, ஆனால் நான் மேலே போட்டேன். ஸோ ட்ரெயில்ஸ் இங்கே ஏறலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஹைக்கிங் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, யார் என்னோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஹைக்கிங் போகிறதுக்கு வந்துட்டு ஆசையாக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ட்ரெயில்ஸ் வந்துட்டு எப்படி எங்கிட்டு போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் யூ வில் என்ஜாய் த நேச்சர். நிறைய விஷயம் வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வித் தட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you on next video and next hiking activity. Okay, bye.